அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நான் உங்கள் யோகா-மோகன். நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஆசனம் செஞ்சு காட்டப்போறேன். அந்த ஆசனத்தின் பேர் உட்கட்டாசனம். Good morning everybody. Today I am going to do a new asana. The name of the asana is Utkatasana. ஓகே, இப்போ நாங்கள் பயிற்சிக்குள்ளே போவோம். ஓகே, ஜஸ்ட் பிகின். நாங்கள் பயிற்சிக்கு போகிறதுக்கு முதல்ல இப்படி சுகாசன நிலையில் அமர்ந்து கொள்ளணும். இந்த நிலையிலிருந்து உள்ளந்தண்டு கழுத்து நேர் நின்ற நிலையிலிருந்து ஒரு ஆழமான மூச்சு ஒரு 3 எடுத்து விட்டுக் கொள்வோம். ஓகே, 3 மூச்சு ஆழமான மூச்சு எடுத்துட்டு இப்போ சாதாரண மூச்சுக்கு வருவோம். இப்போ நாங்கள் ஆசனம் செய்யறதுக்கு முதல்ல எழும்பி நிற்கணும். எழும்பி இவ்வாறு நேராக இருக்கணும். நேராக நின்று கொண்டு கால்களுக்கு இடையில 1 ஃபீட் அளவு இடைவெளி இருக்கணும். கைகளை இப்படி வச்சுக்கொண்டு நேராக நேர் நிமிர்ந்த நிலை, பாதங்கள் நிலத்தோட அண்டி இருக்கணுமா. அப்படியே இப்படி இருந்து கொண்டு கைகளை முன்னுக்கு நீட்டிக்கொள்ளணும். நீட்டிக்கொண்டு அவ்வாறு இப்படியே முழங்காலுக்கு இவ்வாறு ஒரு 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 நேராக வந்து கொள்ளணும். கால்களை எப்படி வச்சுக்கொள்ளணும். கண்களை மூடி ஒரு சாதாரண மூச்சு 3 எடுத்து விட்டுக்கொள்ளணும். ஓகே, இப்போ உங்களுக்கு நான் நேர் ஆங்கிளில் செஞ்சு காட்டினேன். சைட்டில் செஞ்சு காட்டினா அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். அதே மாதிரி தான் ஒன்றும் இல்லை. கால்களுக்கு இடையில இடைவெளி நேராக பார்த்துக்கொண்டு கைகளை நாங்கள் நீட்டிக்கொள்ளணும். இப்படி அடுத்த கட்டமாக அப்படியே முழங்காலம் அடித்து அப்படியே கீழே இப்படி இருந்து கொள்ளணும். இதில் ஒரு 10 எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ சாதாரண மூச்சுக்கு நாங்கள் வந்து கொள்ளணும். ஓகே, இப்போ நாங்கள் சுகாசன நிலையில் கீழே அமர்ந்து கொள்வோம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு எவ்வாறு இந்த உட்கட்டாசனம் செய்வது எப்படி செஞ்சு காட்டினா இதனுடைய பலன்கள் நாங்கள் என்னென்று சொல்லி பார்க்கும்போது மூட்டு வலி சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு இதுதான். நீங்கள் காலையில் எழும்பி ஒரு மணித்தியாலம் வாக்கிங் போறீங்கல்ல, அப்படி போகவே தேவையில்லை. ஒரு நாளைக்கு இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒரு மணித்தியாலம் நீங்கள் நடைப்பயிற்சி செய்வதற்கு சமமாக இது போகும். இந்த ஆசனம் செய்யறதுனால மூட்டு வலிகள் இல்லாமல் போகுது. நாளடைவில் மூட்டு அறுவை சிகிச்சைன்ற விஷயமே தேவைப்படாத ஒரு சூழல் இன்றைக்கு பெரும்பாலும் சிறியவர் முதல் முதியவர் வரை இந்த மூட்டு வலி பிரச்சனையால கடும் அவஸ்தைக்கு உள்ளாகிறாங்க. அதை போக்கணும்னா இப்படி இந்த ஆசனங்களை நாங்கள் செஞ்சு கொண்டு வர அது இல்லாமல் போயிடும். மற்றது முழங்கை, முழங்கால், பாதங்கள் இவ்வளவும் பலமான நிலை அடையுது. இதில் வரக்கூடிய நோவுகள், வருத்தங்கள் அனைத்தையும் இல்லாமக்குது. மற்றது இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். சுவாசம் சீராக இருக்கும். இப்படி நிறைய பலன்களை இந்த ஆசனத்துல இருக்கு. நம்ம சொல்லிக்கொண்டே நாங்கள் போகலாம். அது எல்லாத்தையும் விட படிக்கிற பிள்ளைகளுக்கு மிகவும் ஒரு சிறந்த ஆசனம். நினைவாற்றலை அதிகரிக்கும். படிக்கிற பிள்ளைகள் இது செஞ்சு கொண்டு வர வர அதிகரித்து நல்ல ஒரு கல்வியில நல்ல ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். ஓகே, இப்போ நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஆசனங்களுக்கும் உணவு முறைகளுக்கும் இடையில ஒரு நீண்ட நெடிய தொடர்பு கொண்டு இருக்குது. ஆசனங்கள் நாங்கள் செய்யணும்னு சொன்னால் எங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் தான் அவ்வளவும் தங்கி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கீரைகளை சாப்பிடுங்க. ஒரு கொஞ்சம் போல சாதம் சோறு எடுத்துக்கொள்ளுங்க. மித்ததெல்லாம் மரக்கறிகள் நிறைய இருக்கணும். இருந்தால் அது ஒரு ஆரோக்கியத்தை தரும், மனதுக்கு அமைதியை தரும். யோகாசனம் உடலும் மனமும் இணைஞ்சாதான் யோகாசனம் செய்யலாம். அதனால நேரமில்லைன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு தயவு செய்து உங்களோட உடம்புக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிஷமோ ஒவ்வொரு ஆசனங்களும் செஞ்சு கொண்டு வர 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 உங்களோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும்.
மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். அன்றைய நாள் சந்தோஷமாகவும் இருக்கும். ஓகே, இன்றைக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை இன்னொரு ஆசனத்துடன் சந்திக்கின்றேன். நன்றி. யோகா மோகன்.